ஓம் கணேசாய நமக. பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ரொம்ப நாளாக ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மீனமகா சனிப்பெயர்ச்சி வந்துவிட்டது. அதாவது வருகிற விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி, ஆங்கில நாளுக்கு கணக்குப்படி இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலையில் 7:37 அளவிலே அவர் கும்ப ராசியிலே இருந்து மீன ராசியிலே அடியெடுத்து வைக்கின்றார். இந்த பெயர்ச்சியானதுதான் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மகா உன்னதமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறதாக அமைகின்றது. இதுவரையிலும் கிட்டத்தட்ட 60, 30, 90 ஆண்டுகளுக்கு இடையில் இந்த விதமான யோக அமைப்புகள் உங்களுக்கு நடக்கவில்லை. 90 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மகா பிரளயம் போல ஒரு ராஜயோக அமைப்பை அவர் சிருஷ்டித்து கொடுக்க போகின்றார். கோச்சாரத்துல சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 இருந்தால் மகா ராஜயோகம்னு அர்த்தம். அவரு எவ்வளவு காலத்துக்கு அடிச்சு துவைச்சு எடுத்தாரோ அதற்கு ஒட்டுமொத்தமாக வட்டியும் முதலும் சேர்த்து 6ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த அதிர்ஷ்ட மழையிலே உங்களை நனைய வைத்து விடுவார். அதிர்ஷ்ட மழைன்னா சாதாரண மழை அல்ல, கொட்டுன்னு கொட்டும். அந்த மாதிரியான மழை சொல்றான் இல்லையா, அடமழைன்னு நினைச்சோம் இல்லையா, ஆனாலும் அது காட்டாற்று வெள்ளம் போல மழை பிச்சு எடுத்துருச்சு அப்படிம்பாங்க. நல்ல மழை அப்படிம்பாங்க இல்லையா, அது போல உங்களுடைய காட்டில் மழை பெய்ய போகின்றது. இது இந்த யோக அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வீடு கொடுத்த குரு பகவான் அவருக்கு 4ஆம் இடத்துல போய் இருக்கின்றார், கேந்திரத்துல போய் இருக்கின்றார். அப்ப 2 பேருக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைச்சிருது. அப்ப ஜாதக அடிப்படையில இப்ப துலா லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த 4, 5 அதிபதி ஆகிய சனி, ஆதிபத்திய யோகத்தை கொண்ட அந்த சனி, கேந்திர கோணத்துக்கு அதிபதி ஆகிய அந்த சனி 6ஆம் இடத்துல போய் ஒளியப்படாது. அப்படி ஒளிஞ்சதுன்னு சொன்னா தாய் சுகம் கல்வி அவுட் ஆயிரும், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கடனால் அழிந்து விடும் அப்படின்னு தான் கணக்குல சொல்லணும். அது அடிப்படை ஜாதகத்தில். இது கோச்சாரம். உங்களுடைய ராசிக்கு 4, 5 கூடையவர் என்றாலும் கூட அவர் அசுபக்கிரக வரிசையிலே வருகின்ற காரணத்தினால அவர் 6ஆம் இடத்துல போய் அமர்வது உச்சபட்ச ராஜயோகத்தை கொடுப்பார். இதுதான் முக்கியமான சமாச்சாரம். அதுவும் என்ன அப்படின்னு சொன்னா, கடன் சத்துரு நோய்க்கு உண்டான இடம். எல்லாருக்குமே, பிறந்த மனுஷங்க எல்லாருக்குமே கடன் என்பது கட்டாயமாக ஏற்பட்டே தீரும். முதல் கடன் என்பது எல்லா உயிரினங்களுக்கும் தன்னுடைய தாயிடம் அமுது சாப்பிட்ட கடன். இந்த கடன் எல்லாம் எப்பையும் கழிக்க முடியாது. மற்ற கோடிக்கணக்கான சொத்து வாங்கணும், சொகை வாங்கணும் அப்படின்னு சொன்னா திருப்பி கொடுத்து சரி பண்ணிக்கிடலாம். ஒருத்தர் ஒரு 10 கோடியை உங்களுக்கு கொடுத்துட்டாரு, இலவசமா கொடுத்துட்டாருன்னா கூட ஒரு 10 வருஷம் கழிச்சு மீண்டும் அதே நபருக்கு 20 கோடியோ 30 கோடியோ நீங்க சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கும் பொழுது பைசல் ஆயிருது. பட் இந்த அன்பு என்ற ஒன்றுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் நம்மளால கொடுக்க முடியாது. அது கொடுத்த அன்பு அது எப்போதும் நிலைப்பாட்டோடு தான் இருக்கும். அதிலும் பெற்ற தாயானவள் நமக்கு கொடுக்கக்கூடிய அமுது, அந்த அமுதை வச்சுத்தான் நம்ம உயிர் பிழைச்சு உந்தி வருகின்றோம். அந்த அமுதுக்கு யாராலும் ஈடு கட்ட முடியாது, அந்த கடனை அடைக்கவே முடியாது. அடுத்ததாக தோப்பனார் தந்தை. தந்தை வழி காட்டிதான் உங்களுக்கு இவ்வளவு காலம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த காலத்துல பிள்ளைகள்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 5 வயது வரைக்கும் எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 5 வயசு 6 வயசுக்கு பிறகு ஒண்ணா
பள்ளிக்கூடத்துல சேர்த்தாச்சுன்னு சொன்னா உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்றாங்க. என்னன்னா அவங்க குருவாகியவர் அவங்களுக்கு கல்வியை ஊட்டுகின்றார். அந்த கல்வியில வரும் பொழுது இப்ப உள்ள காலத்துக்கு உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆக இந்த படிப்பு என்பது கல்லூரி படிப்பு வரைக்கும் போய் அது வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு என்ன தெரியும், அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ட்டு இந்த மாதிரி போயிட்டு கடைசியில வாழ்க்கை என்ற பின்னலில் விழும் பொழுது, வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொன்னா என்ன, இன்னொருத்தியை கல்யாணம் கழிச்சு குடும்பத்தை நடத்தி போய்கிட்டு இருக்கும் போது அப்பதான் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது புரியவர். அந்த காலகட்டத்துல வரும் பொழுது அப்பாவை கேட்டுட்டு செய்வோம் அப்படிம்பாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போக போக எதுக்கு அப்பா கேட்காம முடிவெடுக்க முடியாது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஆக இடைப்பட்ட காலத்துல தகப்பனை விட்டுரும். அடுத்து நம்ம வாழ்க்கை பயணம்ங்கிறதுக்கு இந்த கல்விக்கு ஆசான் பள்ளிக்கூடத்திலேயே கல்லூரியிலேயே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான் மூலமாக இந்த வாழ்க்கை பயணத்துல கொண்டு வர முடியாது. அதுக்கு வாழ்க்கை பயணத்துக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் தகப்பன் தான். இந்த தகப்பனுடைய வழிகாட்டுதலின்படிதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இந்த மாதிரியாக அமைகின்றது. ஆகையினால அந்த தகப்பன் ஆரம்பத்துல காட்டின வழிக்கும் அந்த கடனுக்கும் திரும்ப அடைக்க முடியாது. இப்படி கடன் என்பது இல்லாத ஒரு உயிரினம் கிடையாது. அது பின்ன வாழ்க்கையில எத்தனையோ பேர்த்து நம்ம பழகுறோம், செய்யறோம். ஆக கடன் என்பது கொடுக்கல் வாங்கல் கடன், இந்த கடன் உருவாகிறது. அந்த கடன் என்ற இடம் தான் அந்த 6ஆம் வீடு. அந்த 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் இவங்க வந்தாங்கன்னா எப்பயுமே யோகம்தான். அதுலயும் குறிப்பாக இந்த சனி, ராகு வந்தாங்கன்னு சொன்னா பிரமிக்கத்தக்க ஒரு யோகத்தை கொடுப்பாங்க. சத்துருக்களை ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு கட்டம் தான் அந்த 6ஆம் இடத்துல இந்த சனி, ராகு சேர்ந்துச்சுன்னு சொன்னா அவ்வளவு மகாபலத்தை கொடுத்து சத்துருக்களை வேட்டையாடிடுவார். அந்த மாதிரி அதே போல நோய் நொடிகள் அப்படிங்கிறதையும் இந்த காலகட்டத்துல எப்பேற்பட்ட நோய் நொடிகளிலிருந்தும் விடுதலை செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான். இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும். ஆனால் உங்களுக்கு இந்த ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு முன்னால வந்த சனி, அதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னால வந்த சனி, அதுக்கும் முன்னால் ஆக 90 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன யோகங்களை அந்த காலத்துல கொடுத்ததோ அதை விட பிரமாதமான ஒரு யோக அமைப்பை கொண்டு சேர்க்கின்ற கட்டமாக இப்ப அமைஞ்சிருக்கு. வீடு கொடுத்தவன் குரு. அவர் இந்த உங்க துலா ராசிக்கு அவர் எதிரி தான். அவர் தான் 6ஆம் இடத்துக்காரன். 3, 6 கூடையவன். அப்ப முழுக்க முழுக்க உங்களுக்கு விரோதமான ஒரு கிரகமாக மாறிவிடுகின்றது. ஆனால் அவருடைய பார்வைக்கு எல்லா ராசிக்காரங்களுக்கும் அவருடைய பார்வை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் இருக்கிற இடம் அது கெட்டு போய்விடும் அல்லது அரித்து விடும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் சனியும் குருவும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. இருக்கிற இடத்தை பாழ் செய்வார், பார்க்கிற இடத்தை வளர்த்து விடுவார்னு அர்த்தம், ஆசி கொடுப்பார்னு அர்த்தம். ஆக அவர் இருக்கிற இடம் அவருடைய 6ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல அந்த குரு இருக்கின்றார், 6ஆம் இடத்துல சனி இருக்கின்றார். 2 பேரும் சமநிலை கிரகங்கள். இந்த சமநிலை கிரகங்களாக இருந்தாலும் அந்த குருவினுடைய வீடு, குரு அப்படின்னு சொன்ன பொக்கிசதாரர் அப்படின்னு அர்த்தம். பொக்கிசதாரர் பொன் பொருளுக்கு அதிபதி, குறிப்பாக பொன்னுக்கு அதிபதி. மண்ணுக்கு அதிபதியோ இல்லையோ பொன்னுக்கு அதிபதி. பொன் கிடைத்தால் மண் வாங்கலாம், அந்த பெண் வாங்கலாம். மண்ணு, பெண்ணு இதெல்லாம் பொன் இருந்தால் வாங்கலாம். அந்த பொன்னை கொடுப்பவன் இந்த குரு பகவான். மண்ணை கொடுப்பவன் செவ்வாய் என்ற கிரகம். பெண்ணை கொடுப்பவன் சுக்கிரன். ஆக 6ஆம் இடத்துல இருக்கின்ற இந்த குருவுக்கு 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல இருக்கின்ற சனிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினால தங்கச் சுரங்கமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகா பெரிய யோகத்தை இந்த சனி பகவானும் அதோடு சேர்ந்து குரு பகவான் அப்படித்தான் கணக்கெடுக்கணும். அந்த சனி பெயர்ச்சி ஆகின்ற பொழுது வானமண்டலத்துல கிரக கூட்டங்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு லைட்டா ஒரு வர்ணனை பார்ப்போம். புரட்டாதி 1 சூரியன், ஹஸ்தம் 4 சந்திரன், சதயம் 1 செவ்வாய் அஸ்தமனம், சதயம் 1 புதன் வக்ராஸ்தமனம், புனர்பூசம் 1 குரு வக்கிரம்,
புரட்டாதி 4 சுக்கிரன், புரட்டாதி 4 சனி, சதயம் 3 ராகு, பூரம் 1 கேது, அஸ்வினி 1 மாந்தி, ரேவதி 3 லக்கினம். இந்த மாதிரியான ஒரு பாதசாரத்தோடு தொடங்குகிறார்கள். அப்ப கிரகங்கள் வானமண்டலத்தில் நம்ம பொதுவா மேலிருந்த வாரியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உங்க ராசி சுத்தமா இருக்குது. 2, 3, 4 சுத்தமா இருக்குது. 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், ராகு. 6ஆம் இடத்துல பயிற்சி அடைந்த சுக்கிரனோடு ஆல்ரெடி அங்கே இருக்கின்ற சுக்கிரன், பயிற்சி அடைந்த சனியோடு அங்கே இருக்கின்ற சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார், கூட சனி இருக்கிறார். 7ஆம் இடம் சுத்தம், 8ஆம் இடம் சுத்தம், 9ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற குரு பகவான், 10 சுத்தம், 11ல கேது, 12ல கன்னிச்சந்திரன். இந்த மாதிரியான சீன் அமைப்புகள் இருக்கின்றன. ஆக இந்த சனிக்கு 4ஆம் இடத்துல குரு வக்ரத்தோடு விளையாடி கொண்டு இருக்கின்றார். இதுதான் உங்களுடைய பொக்கிஷங்கள் உயரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. இமயமலை சரித்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போல வாழ்க்கையிலே சம்பாத்தியத்தை கொண்டு வந்து குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி உங்களுக்கு வந்து சேருகின்றார். இவருடைய கால அளவு ஒரு ராசியை கடப்பதற்கு கிட்டத்தட்ட சராசரியாக 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். இந்த வக்ரம் இவைகள்லாம் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட அதுல ஒரு 3 மாசம் எக்ஸ்ட்ரா வரும். சில நேரங்கள்ல 3 மாசம் குறைஞ்சிரும். இப்போ உங்களை பொறுத்தமட்டில் சராசரியாக 30 மாதங்கள் இந்த ராசியை கடப்பதற்கு ஆகும். இந்த 30 மாதங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக புதையலுக்கு ஒப்பான பெரிய தங்கச் சுரங்கமே உங்களுக்கு கிடைக்கும் என்பது என்னுடைய கணக்கு. இது காரும் வரைக்கும் துளாராசியிலே பிறந்தவர்கள் மிதமான வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு வருகின்றீர்கள். அதாவது சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, இருக்க இடம், உடுக்க உடை, இவைகள் எல்லாம் அடிப்படை வசதிகளில் எந்த விதமான பஞ்சப்பாடும் கிடையாது. துளாராசி அப்படின்னு சொன்னாலே பொதுவாக அடித்தளம் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும். அடித்தளத்தில் இயற்கையான வாழ்க்கை அமைப்பு அமையக்கூடிய ஒரு தன்மை, அதுதான் துலாம் ராசி. ஒரு சில ராசிகள் அப்படி இருக்குது. அடிப்படை வசதிகள் எப்பயுமே அவங்க பிறந்தாச்சுன்னு சொன்னாலே அந்த வளர 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 அடிப்படை வசதிகள் உண்டாகி கொண்டே வரும். இது பொதுவான வாழ்க்கை. யோகம் என்பது வேறு. யோகம் என்றால் சேர்க்கை அப்படின்னு பேர். இப்ப நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 5000 ரூபாய்க்கு விற்றால் அது யோகம். அதுவே 1000 ரூபாய் பொருள் திடீர்னு 50,000க்கு போயிடுச்சுன்னு சொன்னா அது ராஜயோகம். அந்த மாதிரியான ஒரு முக்கியமான கட்டத்தில் இப்பொழுது சனி உங்களுக்கு உலா வந்து கொண்டிருக்கின்றார். ஆகையினால இந்த யோகத்துக்கு அடிப்படை காரணம் அப்படிங்கிற கட்டமும் குருவினுடைய பங்கும் இதிலே சேருகின்றது. ஒருவர் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் அந்த தன நிலைக்கு அதாவது கஜானாவுக்கு அதிபதி அவர் தான். இது எந்த ராசிக்காரங்களுக்கும் அவர் தான் அந்த கஜானாவுக்கு அதிபதி. அவர் நினைச்சாதான் ஒரு தங்கங்கள், ஒரு பொக்கிஷத்தையே கொண்டு வந்து கொடுக்க முடியும். இல்ல அவர் நினைச்சாருன்னு சொன்னா ஒரு குன்னிமுத்து தங்கம் கூட கிடைக்காமலையும் செஞ்சிருவார். 2 வேலையும் அந்த கிரகத்தை வச்சுதான் இருக்கு. அவர் எதிரி கிரகமாக இருந்தாலும் அதுக்காக இப்ப யோகாதிபதி சுக்கிரன் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா கிரகங்களுக்கும் எல்லா யோகங்களுக்கும் பங்கு உண்டு. ஆதிபத்திய விசேஷம் எதுவானாலும் கூட அவங்களுடைய அடித்தளம், அதாவது அவங்களுடைய காரகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த காரகத்துவத்தை கண்டிப்பாக கெடுதல் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் அவர் சனி பெயர்ச்சி அடைந்து மீனத்துக்குள்ள என்ட்ரி ஆகும் பொழுது உங்கள் ராசி நாயகன் அங்கே அமர்ந்து உச்சத்துல இருக்கிறார். ஆக எதையும் எதிர்கொண்டு வரவேற்க நீங்கள் தயாராக இருக்கின்றீர்கள். மிகுந்த உச்சபலத்தோடு நீங்கள் வரவேற்கின்றீர்கள் அந்த தங்கச் சுரங்கத்தை. ஆக 6ஆம் இடத்துல போய் அமருகின்ற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புரட்டி போட்டு அதாவது இமயமலை சிகரத்துல போய் உட்கார வைக்கக்கூடிய அளவுல மிகுந்த ஒரு ராஜ யோகத்தோடு அவர் அருமையாக சந்தோஷத்துல அவர் அங்க உட்கார்றார். அப்படி உட்காருகின்ற காரணத்தினால உங்களுடைய ராஜ யோகம் அந்த 6/3/2026 முதல் தொடங்குகின்றது. இந்த தொடக்கம் ஒவ்வொரு நட்சத்திரம், இப்ப என்ன ஒரு ராசியை எடுத்துக்கிட்டோம்னா 3 நட்சத்திரங்கள் எல்லா ராசியிலையும் வரும். என்ன, பாதி நட்சத்திரம், கால்வாசி நட்சத்திரம் இந்த மாதிரி அமையும். இப்ப சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள் அப்படின்னு தொடங்கும்.
அடுத்தபடியாக சுவாதி முழுவதும் அங்கே இருக்கும். 1, 2, 3, 4 பாதங்களும் அங்கே இருக்கும். அடுத்தபடியாக விசாகம் என்ற நட்சத்திரம் கால் இல்லாத நட்சத்திரம்னு அந்த கணக்கு வரும். என்னன்னு சொன்னா, முக்கால்வாசி உங்க ராசிக்குள்ள போயிரும், கால்வாசி விருச்சிகத்துக்கு போயிரும். அப்ப கால் இல்லாத நட்சத்திரம் அந்த மாதிரி கணக்கு. சித்திரை உடல் இல்லாத நட்சத்திரம். முழுமையான நட்சத்திரம் தலை முதல் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. ஆக இந்த 3 நட்சத்திரங்களை அடங்கிய ஒரு செட்டில் தான் துலாம் ராசி. இந்த ராசியில ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் என்ன லக்னம், அந்த தசை என்ன நடக்குது, இப்படி எல்லாம் கணக்கு எடுக்கணும். ராசி துலாமாக இருப்பீங்க, லக்னம் என்ன லக்னம். அப்ப அந்த லக்னத்திற்கு சித்திரையில பிறந்திருந்தீங்கன்னு சொன்னா செவ்வாய் தசையில தொடங்கி செவ்வாய், ராகு, குரு, சனி அப்படிங்கிற தசையில ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த குரு தசையும் இருக்கலாம், இல்ல சனி தசைக்கும் வந்திருக்கலாம். அந்த ஏன்னு சொன்னா சித்திரை 3, 4 அப்படிங்கும்போது செவ்வாய் தசை கிட்டத்தட்ட 3 வருஷம், அந்த 1 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி தான் இருக்கும். 1 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள இருக்கும், தான் கணக்கு. அடுத்து ராகு 18 வருஷம். அப்ப 18, 3, 21 வயசை கடந்த பின் அந்த குரு தசை இப்ப இந்த குரு தசை நீங்க பிறந்த லக்னம் என்ன லக்னம். அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய சனி தசை. இப்ப சனி தசையில யோக தசையாக அது வரணும். 4ஆம் தசை யோக தசையாக வரணும். பட்சே என்ன லக்னம். அதே சமயத்துல 4ஆம் தசை சனி தசை வந்தால் அது மாரக தசை என்றும் ஒரு கணக்கு உண்டு. குறிப்பாக இப்ப நீங்க கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மகர லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா சனி யோகாதிபதியா வந்துருவார். அப்ப அவர் மாரக தசையாக வந்தாலும் மாரகத்தை கொடுக்க முடியாது, அந்த மாதிரி கணக்காக ஆயிரும். இப்படியெல்லாம் அந்த ஜாதக அடிப்படையில பார்க்கணும். ஆக ஒவ்வொரு நட்சத்திரத்தில் அந்த பிறந்தவர்களுக்கும் தசாபுத்தியை கணக்கிட்டும் போது எடுத்த உடனே சில பேருக்கு ராஜயோகத்தை அள்ளி வழங்கிடும் சரி. அதே போல சில பேருக்கு மத்தியம பீரியடில் 30 மாதங்கள்ல முதல் 10 மாசத்துக்குள்ள ஒரு சிலருக்கும், அடுத்த 10 மாதத்துல இன்னொரு சிலருக்கும், அதுக்கடுத்த 10 மாசத்துல இன்னொரு நபர்களுக்கு, அதாவது 3 பிரிவாக பிரிச்சுக்கணும். சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த மாதிரி பிரிச்சு அந்த ஜாதக அடிப்படையை வைத்து கணக்கிடும் பொழுது இந்த யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு ஆரம்பம், சில பேருக்கு மத்தி, சில பேருக்கு கடைசியில் கிடைக்கும். இந்த மாதிரியாக அவர் எல்லா செல்வங்களையும் கண்டிப்பாக வழங்கத்தான் செய்வார். வழங்காமல் அந்த இடத்தை விட்டு நகல மாட்டார். ஆக இந்த சனியை நீங்கள் சந்தோஷமாக வரவேற்க ஜாதகமே சொல்லுது. ஏன்னா உங்களுடைய ராசி நாயகன் உங்களுடைய வீட்டுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் தான், மறைவு கிடையாதுன்னு ஒரு கணக்கு உண்டு. ஆகையினால 3, 8 தான் கடுமையான மறைவு. மற்ற எல்லா கிரகங்களுக்கும் 3, 6, 8, 12 எல்லாம் மறைவு. பட்சே சுக்கிரனுக்கு மட்டும் 6, 12 மறைவாக எடுத்துக்கிடக்கூடாது அப்படின்னு சில சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. ஆகையினால அவர் உச்சத்துல போயிருக்கிறார். உங்களுடைய 6ஆம் வீடு உச்சத்துல போயிருக்கிறார். வீடு கொடுத்த குரு அதுக்கு கேந்திரத்துல இருக்கின்ற காரணத்தினால சக்கரவர்த்தி போல வாழக்கூடிய ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுக்க போகின்றார். இப்போ உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? கவர்மெண்ட் உத்தியோகம், பிரைவேட் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் இந்த 30 மாதங்களில் உங்களுக்கு நல்ல உயர்ந்த உன்னதமான ஒரு பதவி, டபுள் பங்கு சம்பளம், ப்ரமோஷன், இவைகளெல்லாம் இந்த சனியினால் கிடைக்கப் பெறுவீர்கள். அடுத்தபடியாக இதே போல ஒரு தொழில் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அந்த தொழில் ரொம்ப மட்டமா போய்கிட்டு இருக்கு, எனக்கு எதுவுமே நடக்கலை, அந்த தொழிலால நான் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல சனி வந்த உடனே உங்களுடைய போட்டி சம்பந்தப்பட்ட போட்டியாளர்களை புறமுதுகிட்டு ஓட வச்சு, அப்படி ஓடுகின்ற காரணத்தினால உங்களுக்கு போட்டி யாரு இல்லைங்கும் போது நீங்க உங்களுடைய தொழில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த தொழில் நடக்கின்ற காரணத்தினால வருமானங்கள் பெருகும். அப்ப சமுதாயத்திலே ஒரு அந்தஸ்தோடு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சனி கொடுப்பார். ஏற்கனவே கடன்ல எக்கச்சக்கமா வாங்கிட்டேன் சாமி, நிறைய அகலக்கால் வச்சுட்டேன், 4ல் சனி இருந்துச்சு அப்ப தொடங்கினேன், 5ஆம் இடத்துக்கு சனி வந்த உடனே விரிவுபடுத்தலாம்ட்டு நிறைய கடன்களை வாங்கி போட்டேன், இப்ப இஎம்ஐ போய்கிட்டு இருக்கே தவிர எந்த இஎம்ஐ எனக்கு கிடைக்க மாட்டேக்கு, நான் தான் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இஎம்ஐ மொத்தத்திலே ஓச்சு கட்டக்கூடிய அளவுக்கு சனியினுடைய சிறந்த சேவையினால் உங்களுக்கு ஒட்டுமொத்த கடனையும் ஒரே நேரத்தில் அடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பாகவும் சேர்ந்து, இது முக்கியமானது. அந்த கடன்லாம் அடைஞ்சாச்சுன்னு சொந்த இஎம்ஐ பூரா இப்போ உங்களுக்கு திரும்பிடும். மிச்சம் இருக்கிற நீங்க கட்ட வேண்டிய இதெல்லாம் ஒட்டுமொத்தமா கட்டி முடிக்கும் பொழுது அப்ப மாசம் மாசம் கட்ட வேண்டிய இஎம்ஐ வராது. சில பேர்லாம் இஎம்ஐன்னு 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
அவங்க வாழ்க்கையில எப்ப முன்னேற, அதுக்காகத்தான் இந்த சனி 6ஆம் இடத்துக்கு வரார். வந்தவர் சும்மா இல்ல, கடன்களை எல்லாம் நாசம் பண்ணிடுவார். நாசம் பண்ணியாச்சுன்னா கடன் 0. ஸோ வருமானம் முழுவதும் உங்க கைக்கு, உங்களுடைய பொக்கிஷத்துக்கு வந்து சேரும். ஆகையினால மன நிம்மதி, மன சந்தோஷம் கிடைக்கும். தொழில் போட்டி என்பது அதெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு விடும். அடுத்தபடியாக நோய் நொடிகள் அப்படிங்கிறது பொல்லாத நோய். இப்ப ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா கெட்ட முடியாம எங்கேயோ ஓடி ஒளிந்து கொண்டாலும் கூட 5 வருஷமோ 10 வருஷமோ 15 20 வருஷம் கழிச்சு கூட நம்ம நல்ல சம்பாத்தியம் பண்ணி அது வரைக்கும் அங்க தாட்டு போட்டுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓடி போயிட்டான்டா பாவி அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்து அந்த கடனுக்கும் வட்டி அதுவும் சேர்த்து நீங்க கொடுக்கும் பொழுது அந்த கடன் விலைக்கு விடுகிறது. அந்த திட்டிய வார்த்தைகள் எல்லாம் வாழ்த்துக்களாக மாறி உங்ககிட்ட வந்து சேரும். எனக்கு தெரியும்பா, நீ எப்படினாலும் சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்துருவ, நீ ரோசக்காரனாச்சே, உங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரியும், நீ எப்படியும் கட்டிடுவேன்னு தெரியும். இதுக்கு முன்னால பேய் வார்த்தைக்கு வராத வார்த்தைகள்லாம் பேசி திட்டி தீர்த்திருப்பாங்க. ஆனா பணம் கிடைச்ச உடனே அப்படியே தலைகீழ மாறி எல்லாம் வாழ்த்துவாங்க. அப்ப கடன் அந்த சம்பந்தப்பட்ட சிக்கல் வந்து உங்களுக்கு நல்ல பேரை எப்படினாலும் கொடுத்துரும். சரி, சண்டைக்காரங்க வழக்கு வம்பு தும்புகள்ல போய் மாட்டிக்கிட்டீங்க, படாத பாடுபட்டு நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லி கடும் ஜென்ம பகையாளிகளாக மாறிட்டீங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்து வேற எங்கேயோ ஒரு இடத்துல வெளியூர்கள்லையோ எங்க வேற மாகாணத்திலேயோ போய் சந்திக்கிறீங்க. தற்செயலாம் அவரு என்னன்னு தெரியாம இடம் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறார், இல்லை அவருக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது. அந்த கட்டத்தில் நம்ம ஊருக்காரனை சண்டைக்காரனாச்சு இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த ஒரு உதவி செய்வதன் மூலமாக அந்த விரோதியும் நண்பனாக மாறிடும். தெரியாம பேசிட்டப்பா அன்னைக்கு மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒற்றுமையாய். பட்சை கடன் இது இந்த நோய் அப்படிங்கிறது மட்டும் ஒருத்தருக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா இதுக்கு எந்த கிரகமும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பாதிக்கப்பட்ட உறுப்பை திரும்ப வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அதான் நோய். அது பாதிக்கப்படாத அந்த உறுப்புகளை வந்து திரும்ப சரி பண்ண முடியாது. அதே சமயத்துல சாதாரணமாக நோய் நொடிகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த 6ஆம் இடத்துக்கு வந்த சனி அவைகளையெல்லாம் துடைத்து எரிந்து விடுவார். சின்ன சின்ன நோய்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் சரி பண்ணி விட்டுரும். இப்ப திரும்ப சொல்ல போனா ஒரு சுகர் பேஷண்ட் கூட அந்த சுகரிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் அந்த 6ஆம் இடத்து சனி கொடுத்துருவார். ஏன்னா அதுக்குண்டான நபர்கள் சந்திக்கணும், அவங்க சொல்றதை நாம கேட்கணும், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அது சொல்லக்கூடியவன் சொல்லும் போது எடுபட்டுக்கணும். தாய் தகப்பன் சொல்லும் போது எடுபடாது. இன்னொருத்தன் சொல்லும் போது அங்க இன்னொருத்தன் பாதிக்கப்பட்டிருப்பான், அந்த பாதிக்கப்பட்டவன் சொல்லும் பொழுது இங்க எடுபட்டுரும். அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த 6ஆம் இடத்து சனி கொடுப்பார். அதே போல ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்கு, ப்ரெஷரால ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த சனி 6க்கு வந்த பிறகு சரியான மருந்து மாத்திரைகள் கிடைக்க பெற்று முழுமையான நலம் கிடைக்கக்கூடிய அளவுல அந்த சம்பவங்கள் நடக்கும். ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நான் நல்ல யோகத்துக்கு வந்துட்டேன், அதெல்லாம் எனக்கு இயற்கையா கொடு சாமி அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரியாக அந்த ஆல்ரெடி ஏற்கனவே சின்ன சின்ன இதுகளால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவைகளெல்லாம் இந்த காலகட்டத்துல அந்த நோய் நொடிகளை எல்லாம் துடைத்து எரிந்து விடுவார். ஆக இந்த 6ஆம் இடத்துல சனி வரும் பட்சத்துல எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் கூட முதல்ல என்ன அப்படின்னா கடனை சுத்தமா அடைக்கிறதுக்கு வழி பெறணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும்னு எல்லாரும் நினைப்போம். பட்சே கடன் வாங்காம வாழ்க்கையை ஓட்ட முடியாது. எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவங்களும் ஒரு கடன் வாங்கித்தான் தொழில் விஸ்தீரணம் பண்ணக்கூடியது செய்யறதெல்லாம் நடக்கும். அப்படி வாங்கப்பட்ட கடன் முழுமையாக அடைக்க முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து அவைகள் விடுதலை பெற்று மீண்டும் நல்ல முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைப்பை இந்த 6ஆம் இடத்து சனி கொடுப்பார். இதெல்லாம் போக இவைகள் வந்து கடன், சத்துரு, நோய், இந்த கணக்குல நம்ம இப்ப பேசணும். இப்ப 6ஆம் இடத்து சனி வேற என்ன செய்வார் பொதுவா அப்படின்னு சொன்னால், பொதுவாக நாம என்ன எண்ணிக்கொண்டு இருக்கிறோமோ அந்த எண்ணங்களை வலிமைப்படுத்துவார். இப்ப 6ஆம் இடத்துல இருக்கின்ற சனியினுடைய பார்வை
3, 7, 10 இந்த ஸ்தானங்களை அவர் பார்ப்பார். இருக்கின்ற இடத்தில் இருந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். உங்களுக்கு அவர் மீனத்துல இருந்து பார்வையிடும் பொழுது 3ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்ப்பார். ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த சனி பார்த்தாலும் சரி, ஆயுள் ஸ்தானத்தில் சனி இருந்தாலும் ஆயுள் கெட்டி. அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார், உங்களுடைய 12ஆம் இடம். இப்ப 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அது அயன சயன போக பாக்கியம், உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபம் அப்படின்னு இந்த பாக்கிய இந்த வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால அந்த கரடு முரடான உணவுகள் எல்லாம் சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி கொண்டு வர சனியாச்சே அவர் பார்க்கின்ற காரணத்தினால அந்த அயனம் அப்படிங்கிற கணக்கு, அயனம் அதாவது உண்ணுதல் அப்படிங்கிறதுல சனிக்கு பிரியமான உணவுகள் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா புதுமையான முறையில பழமையை எடுத்து செய்யக்கூடியவராக இருப்பார். இதே சில பேருக்கு லக்ன ரீதியாக சில பேருக்கு பழமையான உணவுகள் எதுவோ அதை புதிய ட்ரெண்டில் அமைச்சு சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம இங்க விற்கக்கூடிய இந்த பதினி பாட்டில் அடைச்சு விற்கிறாங்க இல்லையா, அதே போல பெரிய பெரிய கடைகள் ஸ்டோர் ரூம்ல அந்த ஏசி ரூம்லயே கொண்டு போய் வச்சிருவாங்க. அதைத்தான் பழைய அந்த காலத்துல சொல்லுவாங்க, பழைய முந்தை புதிய கல்லு அப்படிம்பாங்க. இன்னும் சில இடங்கள்ல சொல்லுவாங்க, புதிய முந்தை பழைய கல்லு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படி போல அந்த பழைய பாரம்பரிய உணவுகளை நாகரீகமாக சாப்பிடக்கூடியதாக சில பேருக்கு அமையும். அந்த மாதிரி இப்ப சித்திரை சுவாதியில பிறந்தவங்க இந்த மாதிரிதான் பழையதாக இருக்கும், அதை புதிய முறையில சாப்பிட்டு அனுபவிக்கக்கூடியதாக அது அமையும். அதே போல விசாகத்துல பிறந்தவங்க புதுமையாக விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்லையும் தான் இஷ்டப்பட்டதையெல்லாம் உண்டு மகிழக்கூடிய ஒரு கணக்கு. அது அடுத்து தூக்கம் அப்படிங்கிறது, அதை சயனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சயனம் என்பதும் ஒரு வகை ஒரு ஆனந்தம். அதாவது நல்ல தூக்கம் ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில நிம்மதி எப்பயுமே அவனை பின்தொடர்ந்து வரும் அப்படிம்பாங்க. எவ்வளவு பகல் நேரத்துல என்னென்ன பிரச்சனைகள் எப்படி எப்படி கையாண்டாலும் கூட, பிரச்சனைகள் தீராமல் போய்விட்டாலும் கூட, படுத்த உடனே தூக்கம் வருது ஒருத்தருக்கு அப்படின்னா அதை விட பெரிய ஒரு ஆரோக்கியம் என்பது யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இன்ப தூக்கத்தை இந்த சனியினுடைய பார்வையினால் துலா ராசியில பிறந்த உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். எத்தனையோ பல பிரச்சனைகளை நம்ம நாள் முழுக்க சந்திக்கத்தான் செய்கிறோம். ஆனாலும் படுக்கைக்கு போன உடனே நமக்கு நிம்மதியான தூக்கம் வரணும். அந்தந்த இடத்தில் அந்தந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்க வேண்டும். அதான் கணக்கு. இப்ப சொல்றோம் இல்லையா, ஆபீஸ் வேலையை ஆபீஸ்லயே விட்டுட்டு வரோம் இல்லையா, வீட்டுக்கு மறுபடியும் ஆபீஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. சில பேர் ஆபீஸ்ல வீட்டு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது வீட்டு சமாச்சாரத்தை வீட்டுல விட்டுட்டு வாங்க, ஆபீஸ்க்குள்ள வந்தாச்சுன்னு சொன்னா ஆபீஸ் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு அதிகாரி கண்டிப்பார். அது போல அந்தந்த பிரச்சனைகளுக்கு தகுந்தவாறு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் பட்சம் பெட்டுக்கு போயாச்சுன்னு சொன்னா நல்ல தூக்கம் வர வேண்டும். அப்ப நல்ல தூக்கத்தையும் அவர் அருளுகின்றார். ஏன்னா இருப்பிடம் 6ஆம் இடத்துல இருந்துகிட்டு பார்க்கிறார். ஆகையினாலே நல்ல தூக்கத்தையும் அவர் அருளுவார். ஏன்னா 6ஆம் இடம் அவருக்கு யோகமான இடம். இந்த யோக இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுது யோகத்தை தான் கொடுப்பார். அப்ப கனவுகள் கூட நல்ல கனவுகளாக தோன்றும். அதாவது எல்லாருக்கும் சில சமயங்கள்ல கனவு வந்தாலே பயம் வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர் புரட்டு விட்டா பக்கத்துல படுத்திருக்கிறவங்க தூங்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் தூக்கத்தை கெடுக்கக்கூடியதாகவும் சில பேருக்கு அமைஞ்சிடும். ஆக இவைகளிலிருந்து மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து நல்ல தூக்கத்தையும் அவர் அருளுகின்றார். அடுத்தபடியாக போகம் அப்படிங்கிறது, அயன சயன போகம், உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் அப்படின்னு. இப்ப பெண்கள் அப்படின்னா அந்த இடத்துல ஏடுகள்ல கொடுக்குறாங்களே, ஒரு பெண் சுகம் அப்படின்னு கொடுக்கல. 12ஆம் இடத்தை வச்சு பேசும் பொழுது என்ன இப்படி சொல்றீங்க சாமி அப்படின்னு கேட்கலாம். இடம் 12ஆம் வீடு என்பது சுகபோகங்கள் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்க. சிங்கிள் ஆளா சொல்லல, புளூரலா தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆக நமக்கு இஷ்டப்பட்ட பெண்ணோடு இயன்ற வாழ்க்கை, இயங்கிய வாழ்க்கை அமைத்து கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துல இருந்துட்டு அவர் பார்க்கிறார். நம்ம வசதி வாய்ப்புகள் கூடிக்கொண்டே செல்லும். அதே போல இப்ப சாதாரண ஏழையாக இருந்தால் கூட அந்த கௌரவம் மேலோங்கும்.
அந்த வாழ்க்கை வசதிகள் எந்த அளவுக்கு அந்த ஒவ்வொருடைய ஜாதகத்தை பொறுத்த மட்டும் இந்த அளவுக்குத்தான் உயரும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும், லிமிட் இருக்கும். நம்ம சம்பாத்தியம் கோடிக்கணக்கான சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னா கூட அந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டில் 5ஆம் இடத்து புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5ஆம் இடத்து புள்ளியைத்தான் நாம உச்சபட்ச வாழ்க்கை எந்த அளவுக்கு போகும் என்பதை கணக்கிடலாம். இப்போ 6ஆம் இடத்துல சனி வந்த உடனே எல்லாரும் தங்கச் சுரங்கத்தை அடைஞ்சிட முடியுமா? அது இப்போ கோடீஸ்வரனாக ஆகிவிட முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு எடுக்கணும். அந்த கணக்கு எடுக்கும் பொழுது அவரவர்கள் ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்திலிருந்து 5ஆம் இடத்தினுடைய புள்ளி, மையப்புள்ளி எங்கே விழுகின்றது, அதுதான் கணக்கு. அந்த 5ஆம் இடத்தினுடைய சாராதிபதி யார், அந்த சாராதிபதியினுடைய புள்ளி எங்க போய் நிக்குது, அதுதான் ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், திரேக்கான சக்கரம், தூவா தசாம்ச சக்கரம், ஹத்தா சக்கரம் அப்படின்னு சொல்லும். 5 வித சக்கரங்கள் போடும் பொழுது கிரகங்களின் சட்பலம் கிடைக்கப்பெறும். அந்த கிரகங்களின் சட்பலத்தை கொண்டு எந்தெந்த கிரகம் எந்தெந்த பலத்தை பெற்றிருக்கின்றது, அந்த பலத்தை பொறுத்த மட்டில் அந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் முழுமையா பலம் வாங்கியிருக்குதுன்னா அந்த அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்துல தான் அவருடைய முன்னேற்றம் தொடங்கும். அது 5ஆம் இடத்துல புள்ளி எந்த இடத்துல போய் நிற்கிதோ அந்த அளவிற்கு அந்த 100க்கு இவ்வளவு சதவீதம் வாழ்க்கையில் உயர்வார் அப்படிங்கிறத கணக்கெடுக்கலாம். இப்படித்தான் ஜாதகங்களை அறுதியிட்டு கணக்கிட வேண்டும். ஆக அப்படிப்பட்டவற்றிலே இந்த சுகபோகம் என்பதையும் இங்கே கொண்டு வர வேண்டும். பல பெண்கள் தொடர்பு அப்படிங்கிற ஒரு ஆண்மகனை அப்படின்னு சொன்னோம்னா என்னதான் நம்ம ஒரு யோகியனாக இருந்தாலும் கூட அந்த பெண்களை பார்க்கும் பொழுது இச்சை காமம் ஏற்படுவது சகஜம். அந்த சகஜம் கையில கிடைத்தால் வெற்றி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது வானத்தில் பறக்கும் பறவை நம்ம கையில கிடைச்சதுன்னா அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும். அந்த மாதிரியாக கையில் கிடைத்தால் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும், பழைய பாடல். அதுபோல வாழ்க்கையிலே பலவிதமான சுகபோகங்களை ஆண்டு அனுபவிப்பதற்காகத்தான் பிறவி எடுக்கிறோம். அந்த பிறவி முழுமை பெறாமலேயே கிட்டத்தட்ட 100க்கு 90% பேர் காணாமல் போயிருந்தாங்க. வாழ்க்கைக்கு அஸ்தமிச்சு போயிருது, முடிஞ்சிருது. ஒரு 10% பேர் தான் அந்த வாழ்க்கையின் சுவையை அனுபவிக்கின்றார்கள். அந்த 10 பேர்ல முழுக்க முழுக்க நனைந்து அனுபவிச்சு நனைஞ்சவங்க அதுல ஒரு 5 பேர் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் வாழ்க்கை பயணம் ஓடும். இதுல அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு அந்த யோகம் கிடைக்குங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட்சே இந்த கட்டம், இந்த சனி 6ஆம் இடத்திலே இருந்து 7ஆம் இடத்துக்கு போறதுக்குள்ளாக அந்த பாவங்களில் எந்தெந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உங்க சொந்த ஜாதகத்துல அஷ்டவர்க்க கணக்கு போட்டா கூட அதுலயும் ஓரளவு. அப்ப எல்லாருக்குமே அந்த நம்ம லக்ன ஸ்போடம் போட்டு பார்த்துருவ முடியுமா அப்படின்னா இப்ப கம்ப்யூட்டர்ல போடுறதெல்லாம் சும்மா டுபாக்கூர். அது நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் திருக்கணிதத்தெல்லாம் கொண்டு வர்றாங்க, வாக்கிய கணிதத்துக்கு பெரும்பாலும் இல்லை. இப்போ திருக்கணிதத்தில் போடக்கூடியதை ஜாதகமே முதல்ல டோட்டல் வேஸ்ட் அப்படிங்கிற. அப்போ வாக்கியத்துக்கு போடும்போது அதெல்லாம் மேனுவலாக கணக்கு எடுக்க வேண்டும். கணக்கு எடுத்து அதுக்குள்ள போயிறதை விட அவ்வளவு தூரத்துக்கு கால நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவழிப்பதை விட அஷ்டவர்க்கம் போட்டு பார்த்தாலே எந்த கிரகம் வலுவாக இருக்கு அப்படிங்கிறத ஓரளவு கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப அந்த கிரகம் சனி இந்த இடத்தில் எத்தனை பிந்துக்கள் எடுத்திருக்குங்கிறத பார்க்கணும். 6ஆம் இடத்துல சனி வந்துச்சுன்னா ஓஹோன் வாழ்க்கை வாழலாம், ஓகே வெற்றி, சரிதான். நான் அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பட்சி 6ஆம் இடத்துல ஒருவருடைய ஜாதகத்துல மீனத்துல சனி 0 அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா இதெல்லாம் ஓரளவு அவர் சொன்னது எல்லாம் நடக்கலையா, ஓரளவு தாயா நடந்துச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆக அஷ்டவர்க்கத்துல சனியினுடைய பின்னாஷ்டவர்க்கத்துல அது எத்தனை பரல்கள் எடுத்திருக்கு, அதை பிந்துக்கள்னு சொல்லலாம், பரல்கள்னு சொல்லலாம், எத்தனை எடுத்திருக்குங்கிறத பார்த்தோம்னா ஓரளவு தெரிஞ்சுக்கிடலாம். ஆக மொத்தத்தில் பொதுவாக அயன சயன போக பாக்கியத்தை இந்த வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலே புதிய வடிவிலே பெற முடியும். ஆண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் வழங்குகின்றார். அடுத்து 10ஆம் பார்வை. 10ஆம் பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு பார்க்கிறார். அதுக்காகத்தான் குருவினுடைய வீட்டில் ஒரு வீட்டில் இருந்துண்டு இன்னொரு குரு வீட்டை அவர் பார்வையிடுகின்றார். கிட்டத்தட்ட 2 வீட்டையும் அவர் ஆக்குபை பண்ணியிருந்தார். ஆகையினால எப்படி பார்த்தாலும் குருவின் கஜானாவில கை வைக்கிறார். கை வச்சு என்ன செய்யறாரு, உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றார். அதுதான் முக்கியம். அவருடைய 10ஆம் பார்வை இதெல்லாம் விசேஷ பார்வைன்னு பேர். 3ஆம் பார்வை ஸ்பெஷல் பார்வை, 10ஆம் பார்வை ஸ்பெஷல் பார்வை, விசேஷ பார்வை. அந்த பார்வை என்பது இப்ப 10ஆம் பார்வையாக அப்படிங்கும் போது தொழிலை வளர்க்கக்கூடிய பார்வை.
3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி. என்னென்ன முயற்சிகள் எடுக்கின்றீர்களோ அத்தனையும் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கணும். எல்லா மனுஷனும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப படித்த இளைஞன் ஒரு வேலையை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்களும் பல தூரம் கடந்து வந்திருக்கிறீங்க. கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிரும் கிடைச்சிரும் கிடைச்சிரும்னு பல போராட்டங்கள் போராடி பின்னி பிணைந்து கொண்டிருக்கீங்க. கிடைச்ச பாடா இல்லை. கடைசியில போய் அப்படின்னு ஒரு 1/4 மார்க் 1/2 மார்க்ல அவுட்டுன்றலாம். சோர்ந்து போயிருந்தீங்க. ஆனாலும் சோர்வை தாங்கிக் கொண்டு மேலும் மேலும் படையெடுக்கிறீங்க. அந்த படையெடுப்புக்கு பின்னால் இந்த சனி பேக்ரவுண்ட்ல பின்னால இருந்து வேலை செய்வார். உங்களுடைய உழைப்பை அவர் கண்டு மெச்சுவார். இந்த 10ஆம் பார்வை என்பது 10 அப்படின்னாலே கர்ம பார்வைன்னு பேர். அப்ப இதுகாரும் நீங்கள் உழைத்து சலிக்காமல் உழைத்ததற்கு முழு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இந்த பார்வை அமையும். முயற்சி, எந்த முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த முயற்சி. இந்த இடத்துல பயணம் அப்படிங்கிறது அமையும். வெளியூர் பயணங்கள், அதே போல முயற்சிகள், அதே போல காமம் என்ற கணக்கு அதுக்குள்ள வரும். காமம் என்ற நிலை இதுவரைக்கும் அது பற்றி ரொம்ப யோசிக்கலப்பா அப்படின்னு இருப்பீங்க. அப்பட்சி இந்த காலகட்டத்துல அந்த சம்பந்தம் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் பெண்ணையே பார்க்கப்படாது, அதெல்லாம் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் கூட அசைச்சு பார்த்துருவார். அது சரியான ஒரு பெண்ணு கிடைக்கும் பொழுது அந்த ஆசை இச்சை தன்னால உண்டாயிரும். அதான் ஆண்மகன்னு பேரு. அந்த இச்சையை கொண்டு வந்து சேர்த்துருவாரு. அதிலும் வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பார். இப்படித்தான் அந்த 10ஆம் பார்வை வேலை செய்யும். அதே போல தொழில், வியாபாரம் இவற்றுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி, அதுவும் பயணங்கள் மூலமாக சில பேர் டிராவல்ஸ் தான் ஒரு சொந்த தொழிலே வச்சிருப்பாங்க. இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு இதெல்லாம் அருமையான கட்டம். 5-6 கார் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்கும் டியூ கட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆனாலும் அத்தனை டியூ கரெக்டான டயத்துல போய்கிட்டு இருக்கும். மேலும் மேலும் வருமானங்கள் பெருக்கிக் கொண்டே வரும். இது வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணதெல்லாம் டியூக்கே சரியா போச்சு சாமி அப்படின்னுட்டு இருப்பீங்க. இப்போ வந்து 6ல சனி வந்துருச்சா, இந்த சம்பாத்தியங்கள் உங்களுக்கு மிச்சத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரும். நல்ல ஒரு கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய நிறுவனங்கள் மூலமாக அந்த ஒப்பந்தங்கள் அமையும். அப்ப பணம் கொழிக்க தொடங்கிவிடும். இந்த மாதிரியாக பார்வை பலன் வந்து அந்த மாதிரியாக அமைகின்றது. இதுதான் சனி 6ஆம் இடத்துல இருக்கின்ற பலன்கள். இனி உங்களுடைய வீட்டுக்கு, ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்துரும். உங்கள் வீட்டுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கின்றார். 1ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கடன், சத்துரு, நோய் இவையிலிருந்து மொத்தத்தில் விடுதலை ஆகக்கூடிய ஒரு அருமையான கட்டம். சத்துருக்களை வெற்றி கொள்வீர்கள். வழக்கு, வம்பு தும்புகள் பைசலுக்கு வந்துவிடும். அதே போல அந்த நோய் நொடிகளிலிருந்து முழுக்க நிவாரணத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. சம்பாத்தியங்கள் பெருகக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல அந்த சனி சுக்கிரனோடு இருக்கின்றார். இவங்க 2 பேருக்கும் 4ஆம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினால தனம், குடும்பம், வாக்கு ரொம்ப நேர்த்தியாக விளங்கும். குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்த கூத்தாடக்கூடிய அளவிலே குடும்பத்தை கொண்டு செல்வீங்க. அது உங்களால தான். உங்களால் அந்த குடும்பம் மிகவும் ஆனந்தமயமாக விளங்கக்கூடியதாக அமையும். கொடுத்த வாக்கெல்லாம் நல்லா காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வரவுகள் பெருக தொடங்கிவிடும். குடும்பம் குதூகலமாக விளங்கும், ஆனந்தமயமாக விளங்கும். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். அடுத்து 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால முயற்சிகளில் 10 தடவை முயற்சி பண்ணி கடைசியாத்தான் வெற்றியை கண்டிருப்பீங்க இது வரைக்கும். இப்ப அப்படி இல்லை. நீங்க முதல் முயற்சி எடுக்கும் போதே பாதி அளவு போகும்போதே முழு வெற்றி கை கிடைச்சும். அந்த மாதிரி அமையும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப முயற்சி என்பது வந்து நீங்கள் எடுக்க வேண்டும். அதை எடுத்த உடனே அது பாஸ் ஆயிடும். அந்த மாதிரி அமையும். ஒரு அதிகாரியை போய் பார்க்கணும்னு சொல்லி 10 தடவை போயிருப்பீங்க இதுக்கு முன்னால. 6க்கு சனி வருவதற்கு முன்னால. 11ஆவது தடவை அதுவும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்து கடன் தான் சந்திச்சிருப்பீங்க. அப்பயும் காரியம் கைகூடி இருக்காது. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் ஒரு அதிகாரியை போய் பார்க்கணும்னு நினைச்சாலே தற்செயலா அந்த ஆபீஸ்ல இருந்து, அலுவலகத்துல இருந்து உங்களுக்கு போன் வரும். ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு நண்பரோ யாரோ ஒருத்தர் போன் பண்ணுவாரு. எங்கப்பா இருக்கேன்னா, இந்த மாதிரி ஆபீஸ்ல இருக்கேன், அந்த அதிகாரியை தான் பார்க்கணும்னு நினைச்சேன். என்னப்பா காரியம் ஆகணும் சொல்லுப்பா அப்படின்னு. அந்த மாதிரி மிக எளிமையாக நடந்து முடிந்தது. முயற்சிகள் வந்து அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். காம சுகம் பெருக ஆரம்பிக்கும். பொதுவாக அந்த காமத்தின் மூலமாக மனம் என்பது அலை பாய்ந்து கொண்டிருந்த மனம் ஒரு குதூகலத்திற்குள்ளே வந்து அந்த குதூகலத்துக்குள்ளே கட்டுப்பட்டு ஆனந்த கூத்தாடக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த மாதிரி அமையும்.
ஆகையினாலே இதெல்லாம் நமக்கெல்லாம் நடக்குமா, கிடைக்குமா அப்படின்னு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பாராத விதமாக பால் அன்னமே கிடைச்சது போல, தேவாமிர்தமே கிடைச்சது போல, பழம் நழுவி பால்ல விழுந்து அது நழுவி வாயில விழுந்த கதை. அந்த மாதிரி காம சுகத்தை நல்லபடியாக அனுபவிப்பீங்க. அதே போல பயணங்கள் மிகவும் வெற்றிகரமாகவும் இனிமையாகவும் நிறைய அனுபவங்களை, சந்தோஷமான அனுபவங்களை கிடைக்கக்கூடியதாக அது அமைத்துக் கொடுக்கும். தைரியம், வீரியம், பராக்கிரமத்துக்கு பஞ்சமே இருக்காது, அருமையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தாயாருக்கு ஏற்பட்ட பிணிகள், பீடைகள் இவைகளெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக ஒரு முடிவுக்கு வரும். இதுதான் மருந்து, இதுதான் நிவர்த்தி அப்படிங்கிறது கொண்டு வந்து இப்ப தாய் ஆரோக்கியம் பெறுவாள். கல்வியில் உயர்ந்த கல்வி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு, எதிர்பாராத பள்ளிக்கூடம், கல்லூரிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த கல்லூரியில் நமக்கு கிடைக்கும்னு கற்பனை கூட பண்ண முடியாதுப்பா அப்படின்னு தாய் தகப்பன் சொல்லியிருப்பாங்க. இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அவைகளெல்லாம் தானாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே உங்களுடைய திறமை வெளிப்படுத்தி அதில் நிறைய மார்க்குகள், மதிப்பெண்கள் கிடைக்க பெற்று அந்த காலேஜிலிருந்தே உங்களுக்கு அழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் அமைத்து கொடுக்கும். வீடு வாகனம் இவைகளில், வீடு வாகனம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு கூட வீடு வாகனத்தை உண்டாக்கி கொடுத்துருவார். 30 மாதங்களில் கொடுப்பார். அப்படி கணக்கு வச்சுக்கணும். இந்த சனிப்பெயர்ச்சி வந்த உடனே என்ன கிடைக்கல சார், நீங்க சொல்லியிருக்கீங்க உண்மை நடக்கல அப்படின்னு கொடுப்பார். 30 மாதங்களில் அவர் கொடுப்பார். சராசரியாகத்தான் 30 மாசம். அது 36 மாசமாக ஆகலாம், 27 மாசமாகவும் வரலாம். ஆக அந்த சனிப்பெயர்ச்சியினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த யோகத்தை அள்ளி கொடுப்பார் இந்த காலகட்டத்தில். அடுத்தபடியாக வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அல்லங்கில் ஒரு நிலத்தை வாங்கி போடக்கூடிய அளவுக்கு யோகம் இவைகள்லாம் உண்டாகும். அதிலும் கூட சில பேருக்கு ரொக்கமாக வாங்கக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும். இது போக இந்த வண்டி வாகனம், வண்டி என்ன வாகனம்னா என்னன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. வண்டி அப்படின்னு சொன்னா நாம உபயோகப்படுத்தக்கூடிய 2 வீலர் 4 வீலர். வாகனம் என்பது வேறு. அது வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகள் இவைகளைத்தான் வாகனம்னு சொல்றது. இப்ப பராசக்திக்கு வாகனம் எது அப்படின்னு கேட்டா சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி முருகனுக்கு வாகனம் எதியா அப்படின்னா மயில் அப்படின்னு சொல்லலாங்க. அது போல வாகனங்கள் அப்படிங்கிறது வண்டி வேறு, வாகனம் வேறு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இவைகளெல்லாம் வாங்கி அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த 6ஆம் இடத்து சனி கொடுப்பார். அடுத்தபடியாக அந்த சுகபோகங்கள் 4ஆம் இடத்தை வச்சுதான் சுகபோகம். எண்ண முடியாத, கற்பனைக்கும் எட்டாத அளவிலே நீங்கள் அருமையாக சுகபோகத்தை, உங்களுக்கு எது சுகம்னு நினைக்கிறீங்களோ அது. இப்ப நான் நினைக்கிறது தினசரியும் 1/4 கிலோ அல்வா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா எனக்கு அந்த அல்வா 1/4 கிலோ டெய்லி கிடைக்கும். அந்த மாதிரி இன்னொருத்தர் சாமி எனக்கு லட்டு வேணும், திருப்பதி லட்டு கிடைச்சா நல்லது அப்படின்னா அந்த லட்டு அவங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். இப்படித்தான் இன்னும் சில பேர் எனக்கு சாமி இந்த காதலிக்கணும், இந்த அழகான பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அது 10 வருஷமா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவளுக்கும் கல்யாணம் ஆகி போகவும் மாட்டான், அவளும் இருப்பான். ஆக இந்த கட்டத்துல அந்த பெண்ணுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக அவளையே திருமணம் பண்ணி சுகபோகத்தில் ஆழ்த்தி விடக்கூடிய அமைப்பாக அது அமைந்து. அதான் ஒவ்வொருத்தருக்கும் என்ன யோகம், என்ன சுகம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப எனக்கு ஒரு 10,000 ரூபா கிடைச்சா யோகம், அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 10 பவுன் தங்கம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சுகம், இது எது உங்களுடைய மனம் நாடுகின்றதோ அந்த சுகம் உங்களுக்கு அமையப் பெறுவீர்கள். அதுக்கடுத்து புகழ் அப்படிங்கிறது அதுலதான் வரும். 4ஆம் இடத்தை வச்சுத்தான் புகழ் அப்படின்னு சொல்றது. புகழுக்கு மயங்காதவர்கள் யாருமே கிடையாது. மனிதர்கள் கூட்டத்துல முகஸ்துதி பாடுனா ஒருத்தருக்கு பிடிக்கும். ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா, ஐயா நீங்க இளமையா இருக்கிறீங்க ஐயா அப்படின்னு வயசானவரை போய் சொல்றது. பார்க்கும்போது அன்பேவா எம்ஜிஆர் போல இருக்கீங்க அப்படின்னா அவர் உச்சி விழுந்துரும். அட்டேங்கப்பா அப்படியா இருக்கிறேன் நானு அப்படின்ட்டு. காரியம் நடக்காத காரியத்தை கூட அவர்களுக்கு காரியத்தை சாதிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய முகஸ்துதி, அதான் புகழ் அப்படிங்கிறது. இந்த புகழுக்கு மயங்காதவர்கள் யாருமே, அதான் ஈகோ அப்படின்னு சொல்றது. அந்த புகழும் இந்த காலகட்டத்திலே உங்களை நாடி வரும். நீங்க புகழை தேடி நீங்க போனீங்க, அப்ப கிடைக்கல. இப்ப புகழ் உங்களை நாடி வருகிறது. அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு சமுதாயத்தின் தலைவனாகவோ அல்லங்கில் ஒரு கோவில் நிர்வாகஸ்தியாகவோ தர்மகர்த்தாவாகவோ
അല്ലെങ്കിൽ ஏதோ ஒரு ஒரு நண்பர்கள் கூட்டத்துல வந்து நீங்க தான் ஒரு லீடர் அப்படிங்கிறது போல, நீங்க சொன்ன சரிதான் ஐயா அப்படிங்கிறது போல உங்களை வந்து மிகுந்த உன்னத நிலையில வச்சு பார்ப்பாங்க. அந்த இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய தசாபுத்தி கணக்கின் காரணமாக என்னென்ன போஸ்ட், சில பேருக்கு வந்து அரசாங்க அதிகாரியா கிடைச்சிரும், சில பேருக்கு வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக வரலாம், ஒரு எம்எல்ஏவாக வரலாம், மந்திரியாக கூட வரலாம். ஆக எந்த அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது அந்த பூர்வ புண்ணிய கர்மத்தை வச்சு, அதனுடைய அடிப்படை வச்சு, அந்த வினைகளை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த யோகத்தையும் கிடைக்கச் செய்வார் இந்த சனி. அத தசாபுத்தியின் பின்னணியில் இதெல்லாம் ஒளிந்திருக்கும். அதைத்தான் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தபடியாக 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல அந்த சனி இருக்கின்ற காரணத்தினால ஒட்டுதல், உரசல்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் 5ஆம் வீடு. பொதுவா 5ஆம் இடம் வச்சுதான் போன ஜென்மத்துல நீங்க பாவத்தை பண்ணீங்களா புண்ணியத்தை பண்ணீங்களான்னு பார்க்கிற வீடு. அந்த புண்ணிய வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதுதான். அது அம்மான் அப்படின்னா தாய் மாமன். அப்ப அந்த அம்மான் அப்படின்னா உறவு என்பது அந்த அந்த 5ஆம் இடத்திலே ஒளிந்திருக்கின்றது. குல தெய்வம் வழிபாடு அதனுடைய சூட்சுமம் கூட அதுலதான் இருக்கு. அந்த குலதெய்வத்தினுடைய அருள் சூட்சுமத்தை பெறுவது எப்படி அப்படின்னு ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒரு வழிபாடு இருக்கும். அதனுடைய பின்னணியை ஆராய்ந்து பார்த்து அதன் மூலமாக அந்த அருளை பேரருளை பெற்று பெருமையாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த குலதெய்வத்தினுடைய அருள் அதுக்கு முக்கியம். அப்ப இந்த குலதெய்வத்தினுடைய அருள் மேலோங்கி வரும் பொழுது உன்னுடைய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அனைத்தும் உங்கள் வசப்பட்டு விடுவார். இதுதான் கணக்கு. அந்த வசப்பட்டு விடும் பட்சத்திலே மக்கள் மன்ற தலைவனாக நீங்கள் உயர்த்தப்படுகின்றீர்கள், உன்னத நிலையிலே அடைகிறீர்கள். ஆக உங்களுடைய சமுதாயத்திலே நீங்கள் ஒரு வைரக்கல்லாக மின்னக்கூடிய ஒரு வாய்ப்பை அது உண்டாக்கி கொடுப்பார். அதனை அடுத்து 5ஆம் இடத்தை வைத்துத்தான் பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் எதுவும் இருக்குது. இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஐயா எங்களுக்கு இல்லையா, எங்க ஐயா காலத்திலேயே எல்லாத்தையும் காலி பண்ணி போயிட்டாரு. இன்னொருத்தன் சொல்லுவார், எங்க தாத்தா காலத்திலேயே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் எங்க ஐயாவை பெற்றிருக்கிறாரு, அவருக்கு பிறகுதான் நான் பிறந்தேன், எங்க ஐயாவும் சம்பாத்தியம் பண்ணி வைக்கிறான், நான் இனிமேல் நானாத்தான் ஏன் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிம்பாங்க. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிம்மதியா இருக்க முடியாது. எனக்கு கூடுதல் பங்கு கம்மியா பங்குன்னு சில பேர் பேசி பார்ப்பாங்க, தீர்க்காவிட்டால் கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த சிக்கல் வந்து பயங்கர சிக்கலா இருக்கு. அவர் அனுபவிக்க முடியாது, நீங்களும் அனுபவிக்க முடியாது. இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு பாகம் எதுவோ அதெல்லாம் கச்சிதமாக உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறாரு. எந்த விதமான சந்தேகம் இல்லாமல், அக்கு பிசுறு இல்லாமல் உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும். ஆக 5ஆம் இடத்தினுடைய முழு புண்ணியத்தையும் இந்த சனி கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுத்துறார். பாவத்தை ஃபில்டர் பண்ணி புண்ணியத்தை வடிகட்டி கொடுத்துறார். அந்த மாதிரி யோகமை. பிள்ளைகள் என்பது இதுதான். நீங்கள் ஒரு உயிரை உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம் இந்த 5ஆம் வீடு. அதுலயும் பெண் குழந்தை, ஆண் குழந்தை. அந்த பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதான் அவங்களுடைய இஷ்டம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் தான் 6ஆம் இடத்து சனி. இன்னும் சில பேருக்கு எனக்கு 2 பெண் குழந்தை இருக்கு, ஒரு பையனாவது வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா நிச்சயமாக இந்த 6ஆம் இடத்து சனி 30 மாதங்களுக்குள் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக ஆண் குழந்தை பிறக்கும். அதே போல 2 பையங்க வச்சிருக்கேன் ஐயா, எனக்கு ஒரு பெண்குட்டி கூட இல்லை, எனக்கு பெண் குழந்தை வேண்டும் அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கின்ற தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் இந்த 6ஆம் இடத்து சனி உண்மையிலேயே நல்ல மகளை பெற்று கொடுப்பார். அந்த யோக அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 6ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்துல இருக்கிறார். கடன், சத்ரு, நோய்களை எல்லாம் தூக்கி துவம்சம் பண்ணி வெற்றி கொடியை நாட்டி உங்களுடைய ஆட்சி பரப்பக்கூடிய ஒரு யோக அமைப்பிலே அது விளங்கும். 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கின்ற இந்த கட்டம், 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்ங்கிறதுனால நண்பர்களுக்காகவும் மனைவிக்காகவும் கூட்டாளிகளுக்காகவும் அந்த நாக்கு தவறி மனைவிகளுக்காக வந்துருச்சு, சமிக்கணும். ஆக நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகளுக்காக நீங்கள் செலவு செய்வீர்கள் அப்படின்னு ஒரு கட்டை இருக்கு. உங்களுடைய நண்பன் அப்படின்னா நண்பனுடைய ஒரு நல்ல காரியத்துக்கு பணம் தேவைப்படும், நீங்கள் உதவக்கூடிய கட்டமாக வரும். பட்ச உதவுங்கள், எதுலையும் கையெழுத்து போடாதீர்கள். இதுல முக்கியம். ஏன்னா இந்த காலம் வந்து அப்படி இருக்குது. ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லங்கில் ஒப்பந்த வாக்குமூலம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு உதவணுங்கிற தன்மை வருது, கண்டிப்பா உதவி செய்வீங்க. ஏன்னா செலவு இந்த இடத்துல வருது. நீங்க கையில இருக்கிறத எடுத்து செலவழிங்க, தப்பு இல்லை.
கடன் வாங்கி செலவழிக்காதாங்க. இது அடுத்து 7ஆம் இடத்துக்கு சனி வரும்போது சிக்கலை கொடுத்துரும். ஆகையினால இப்பவே உஷாராத்தான் இருக்கணும். நல்ல யோகம் வரும்போது பணிவும் வேண்டும், விவேகமும் வேண்டும். ஆகையினால யோக போகத்துல தான் எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. நண்பன் அப்படிங்கிற போர்வையில உங்களுக்கு அது ஒரு சத்துருவாகவே கடைசியில மாறிடும். ஆகையினால நண்பர்களுக்காக செலவு செய்யுங்கள், பட்சே நீங்கள் ஒப்பந்தமோ ஜாமீனோ போடாதங்க. அது நல்லது அல்ல. உங்க 2 பேருடைய நட்பும் அவுட் ஆயிரும். அதே போல மனைவிக்காக சில பிரயத்தனங்கள் பண்ண வேண்டியது வரும். மனைவிக்காக அப்படின்னு சொன்னா, நீ இதுவரைக்கும் கல்யாணமே ஆகல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் செலவு செய்து வரன் தேடி பார்த்து வரன் அமைஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கு. அதே போல ஆல்ரெடி நான் கல்யாணம் ஆயிடுச்சு சாமி அப்படின்னு சொன்னா மனைவிக்காக சின்ன சின்ன செலவுகள், அது முதல்லயே நீங்க சேலை, புடவை, தங்கம், நகை, நட்டு என்ன கேட்கிறாளோ அதை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த அசுப செலவு என்று வராது. அதாவது ஆரோக்கிய குறைவு என்பது அசுப செலவு கணக்குல கொண்டு வரணும். மருத்துவ செலவுங்கிறத சேர்க்கணும். இந்த மருத்துவ செலவு பண்ணாம இருக்கணும், தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் பேர்ல ஒரு கிரவுண்டை வாங்கி போடுங்க, சரியா போயிடும். இல்ல பணம் இருக்குது, ஒரு வீடை வாங்கி போட்டுருங்க, சரியா போச்சு. அது இல்லாம பண்ணீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு செலவுகளை உண்டாக்கி, வேறு செலவு என்ன, மருத்துவ செலவுகள் அந்த மாதிரி கொண்டு வந்து அவள் சார்ந்தவர்களுக்காக நீங்க அசுப செலவுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துடும். ஆகையினால முதலே முந்திக்கங்க. ஏதாவது கொஞ்சம் கையில பணம் இருந்துச்சுன்னா மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா பணத்தை போட்டு ஒரு கிரவுண்டை வாங்கி போடுங்க, இல்லை ஒரு சென்ட் இடத்த வாங்கி போட்டு கொடுத்துருங்க. அவ பேர்ல முழுக்க முழுக்க அவ பேர்ல இருக்கணும். அந்த மாதிரி வாங்கி போட்டீங்கன்னு சொன்னா அசுப செலவுகள் நிச்சயமாக வராது. அந்த மாதிரி பார்த்துக்கங்க, இது முக்கியம். அதே சமயத்துல மனைவிக்கும் உங்களுக்கும் நல்ல நட்பு ஏற்படும். இந்த 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல அந்த சனி இருக்கின்ற காரணத்தினால 12ஆம் இடத்துல இருக்குதுன்னு சொன்னா அவர் நல்ல மூடுல இருக்கிறார். ஆகையினால இந்த 12-30 மாதங்களும் கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட ஏற்கனவே கடாமுடாங்கிறதெல்லாம் சரியாகி நல்ல ஒற்றுமையை கொண்டு வந்து சேர்த்து நல்ல தாம்பத்தியத்தை வளர்ப்பார். அதுதான் 6ஆம் இடத்து சனி. அதே போல வரம் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த பெண் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார். இது ஒரு கணக்கு. அடுத்தபடியாக கூட்டு ஸ்தாபனத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே கூட்டு ஸ்தாபனம் கலண்டு போய் இருக்கும் சில பேருக்கு. அதையும் தாண்டி நிலைநிறுத்தி வந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கூட்டணி மகா கூட்டணி, நிச்சயமாக நல்ல சாதித்து காட்டக்கூடிய கூட்டணியாக இந்த சனி கொடுப்பார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆக அந்த மாதிரி இருக்குது. 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால அந்த கூட்டாளிக்கு ஏற்படக்கூடிய கள்ளத் தொடர்பு உங்களுக்கு சம்பந்தம் வரக்கூடியது போல வருது. ஆக இதை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து விலகிறதுக்கு பார்த்துக்க. அதே போல நண்பனுடைய கள்ளத் தொடர்பும் உங்களுக்கு சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கணும். 12ல சனி 7ஆம் இடத்துக்கு. ஆகையினால் இதெல்லாம் தகுடு திட்டமெல்லாம் அதுவும் சேர்ந்தே வரும். உங்களுடைய முன்னேற்றமான காலத்துல இதெல்லாம் மறந்துடக்கூடாது. நம்ம இதுலயும் வில்லங்கத்துல மாற்றோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஆக நீங்கள் தனிப்பட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க, கூட்டணி சேர்ந்து எதையும் வச்சுக்கிடாது. அந்த மாதிரி போங்க. இது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தபடியாக 8ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல ஆயுள் கெட்டி கெட்ட பேரெல்லாம் விலகிரும். கடன் அடைஞ்சிட்டாலே கெட்ட பேர் விலகிரும். அதனால கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிற நல்ல பேர். அது போக வேற ஏதாவது கெட்ட பேரு, பணியில் சஸ்பென்ஷன் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் முழுமையாக துடைக்கப்பட்டு மீண்டும் பணி ஆணை கிடைக்க பெற்று உடனே வேலையில் சேர்ந்துருவீங்க. நல்லவர் தான் அப்படிங்கிற சர்டிபிகேட் கிடைச்சிடும். அடுத்தபடியாக 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த தோப்பனாருக்கு ஏற்படக்கூடிய தொழில், வாணிபம், வியாபாரம் இவைகள்லாம் இருந்து வந்த மக்குத்தன்மை, முடக்குத்தன்மை எல்லாம் விலக்கப்பட்டு நல்ல வரவு செலவுகள் பெருகத் தொடங்கும். ஆகையினால தோப்பனாருக்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு மட்டும்தான், உங்க தோப்பனாருக்கும் தொழில் முன்னேற்றம் நல்லபடியாக அமையுது. அவருடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும். அடுத்தபடியாக பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய 9ஆம் இடம் என்பது அது மட்டுமல்ல, பாக்கியம். நீங்கள் இந்த ஜென்மத்தில் என்னென்ன சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றதோ அவைகளெல்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக பகவான் உங்களுக்கு அருளுகிறார். இது யார் மூலமாக? இந்த சனி மூலமாக. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. அவர் கொடுக்கக்கூடிய சுகபோகத்தை வேற எந்த கிரகங்களாலும் தடுக்க முடியாது. இப்ப பாக்கியத்தை முழுமையாக 5ஆம் வீட்டிலே சேர்த்து வைத்த புண்ணியத்தை அதை அறுவடை செய்யக்கூடிய தன்மை தான் பாக்கிய வீடு.
இந்த பாக்கிய வீட்டுக்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால, பாக்கிய வீட்டுக்கு 10ல் இருக்கின்ற காரணத்தினால திரைகடல் ஓடியும் திரவியம் தேடி என்பது போல திரைகடல் ஓடியும் சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, நல்ல சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை அவர், அதாவது திரும்ப சொல்ல போன மன்மத சுகத்தை அவர் அள்ளி கொடுப்பார். அதான் அர்த்தம். அடுத்தபடியாக 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சில பேருக்கு, அதாவது 10க்கு 9 அப்படிங்கிறது வந்து தொழில் துறையில இருந்து வந்த அனுபவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நல்ல நிறைய அனுபவங்கள் கிடைக்க பெற்று அந்த தொழிலை ஒரு பங்காக இருக்கிறதை 3 பங்காக விரித்து காட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு யோக அமைப்பு உங்களுக்கு வரும். இதுதான் இந்த வருமானத்தை பெருக்குவதில் தங்கச் சுரங்கம்னு போட்டேன்னா இதுதான் கணக்கு. இது வந்து ஒரு மற்றவர்களுக்கு யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு யோகம். ஏன்னா 10ஆம் வீடு என்பதே கடக வீடு தான் உங்களுக்கு. கடல் அப்படின்னு சொல்லுவோம். கடல் அப்படிங்கிறது அதுக்கு எல்லையே கிடையாது. அந்த அளவுக்கு உடைய தொழில் வளம் எல்லையற்றதாக வளரும், வியாபாரம் பெருக்கும். இப்ப கடல் கடந்தும் உடைய ப்ராடக்டுகளுக்கு நிறைய மரியாதை. அதாவது 1000 ரூபாய் சரக்கு 1 லட்ச ரூபாய்க்கு போனா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரியான பல வகை யோகங்கள் தொழில்துறையில சாதித்து காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரியோடு அல்லங்கில் எம்டியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவகாத்தில் அவங்க வீட்டுக்கும் போய் நீங்கள் அவங்களோடு சேர்ந்து உணவருந்தக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களை தேடி வரவிருக்கின்றன. ஆக உங்களுடைய திறமை இந்த இடத்துல வெளிப்படும். திறமைக்கு தகுந்தாற் போல மரியாதை. இந்த திறமை உங்களிடம் இருக்குது, அது இதுவரைக்கும் தெரியல. சந்தர்ப்பம் வரும்போது கிரகங்கள் தான் அதெல்லாம் வெளியே கொண்டு வரும். இப்படி சனி 6ல் வந்து உட்காரும் போது 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிற கணக்கு வரும்பொழுதுதான் உங்களுக்குள்ளே அமுங்கி கிடக்கின்ற அந்த திறமைகள் எல்லாம் வெளிப்படும். திறமை வெளிப்பட்டால் அதை திறமையை அறிந்தவன் சும்மா இருக்க மாட்டான், போற்றி புகழ்வான் உங்களை. அவை இப்பேற்பட்ட உயரத்தில் இருந்தாலும் உங்களை தேடி வந்து உங்களோடு அரவணைத்து உங்களோடு நட்பு கொள்ளக்கூடியவராக வருவார். இதுதான் அந்த யோகம் அப்படிங்கிறது. அடுத்தபடியாக 11ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் என்பது வந்து லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதே போல பொன் பொருள் சம்பாத்தியம் எக்கச்சக்கமாக கிடைக்கும். வினோதமான பொருள்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும். 12ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால, ஏற்கனவே 12ஆம் இடத்தை பார்த்தா என்ன அப்படிங்கிறது அதைத்தான் இந்த இந்த யோகம் கொடுக்குது. 12ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தால் கள்ள நட்பு உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். இதுக்காக அயன சயன போக பாக்கியம் எல்லாம் நீங்க வீட்டுக்குள்ள கிடைக்கிறதோ இல்லையோ வெளியே ரொம்ப ஜாம்னு அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகமாக அமைஞ்சிடும். இதுல நீங்க அடுத்து 7ஆம் இடத்துக்கு சனி 30 மாசம் கழிச்சு வரும். அதை கணக்கு பண்ணி கொஞ்சம் உஷாராக எச்சரிக்கையாக போய்கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த காலகட்டம் என்பது வந்து அந்த 6ஆம் இடத்து சனி இது வந்து குருவோடைய வீட்டில், அதுலயும் கடகம்தான். அந்த மீனம் என்பது அந்த கடல் சம்பந்தப்பட்ட வீடு தான், கடகம் அல்ல. அது கடல் அப்படிங்கிறது கடகம் அப்படின்னு தவறி வந்துருச்சு. அந்த மீனம் என்பது ஒரு சமுத்திரம் தான். ஆக பல வகை தேசங்களுக்கும் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, சென்ற விடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொண்டு வந்து இந்த சனி சேர்ப்பிப்பார். ஆக எல்லா வகையிலும் பொன் பொருள் மாணிக்கம் முத்து ரத்தினம் எல்லாமே உங்களுக்கு வந்து குவிந்து காணப்படும். ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக விளங்கும். உங்கள் சுய ஜாதகம் ஜென்ம லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்குரிய நாயகனுடைய ராசி கற்கள். இப்ப மேச லக்னம் அப்படின்னு சொன்னால் ராசி வந்து துலாம். நீங்க மேச லக்னம் அப்படின்னா பவளத்தை கையில போடுங்க, பவளத்தை வெள்ளியில கட்டி போடுங்க, ஓப்பன் கட்டா பண்ணி போடுங்க. விருச்சிகத்திற்கும் பவளம் தான். ரிஷபம் லக்னம் துலாம் லக்னமாக இருந்தீங்கன்னு சொன்னா நல்ல வைரத்தை பரிசோதனை பண்ணி அது வைரத்தை வந்து வெள்ளிலேயே போடுங்க. அது யோகத்தை, மகா யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். மிதுன லக்கணம் கன்னி லக்கணத்துல பிறந்தவங்க நல்ல மரகத பச்சையை வெள்ளில போடுங்க, அது யோகம். கடக லக்கணத்துல பிறந்தவங்க இப்ப ஜாதி முத்து கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். அது தூத்துக்குடி சைட்ல ஒரு சில பழமையான இனத்தவர்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போனீங்கன்னா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா பழைய அந்த காலத்துல எடுத்த முத்துக்கள் சில பேர் வச்சிருக்கிறாங்க இன்னும். அதுல முத்துல ஒரு முத்து வாங்கி போட்டீங்கன்னா யோகம். இது வந்து தங்கத்திலேயோ வெள்ளியில ரெண்டுலையும் கட்டி போடலாம். சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்க வந்து மாணிக்க கல்லு தான் போடணும், அது தங்கத்துல தான் போடணும். வெள்ளி உங்களுக்கு ஆகாது. ஏன்னா ராசி துலாம், இது வந்து வெள்ளி ஆகும். பட்ச லக்னம் ஜென்ம லக்கணம் எதுவும் அதை பார்த்துக்கணும்.
ஜென்ம லக்கணத்துக்குரிய கல்லைத்தான் முக்கியமாக வாழ்நாள் முழுக்க அணிய வேண்டும். சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்க வந்து நல்ல மாணிக்கம், கெம்பு அப்படின்னு சொல்லுவோம், ஆங்கிலத்துல ரூபின்னு சொல்லுவாங்க. அந்த கல் வந்து நல்ல கல்லாக வாங்கி தங்கத்தில் ஓப்பன் கட்டாக கட்டி போடுங்க. அது வளமான வாழ்க்கையும் ஒரு அதிமேதாவியான ஒரு யோகத்தையும் அது கொண்டு வந்து சேர்க்கும். அந்த மாதிரி அதே போல தனுசு மீன லக்கணத்துல பிறந்தவங்க கனக புஷ்பராகம் அப்படிங்கிற கல், அது ஒரு கல்லே போதும். அந்த மாதிரி யோகம். அந்த கனக புஷ்பராகத்தை தங்கத்துல தான் கட்டி போடணும், வெள்ளியில போடக்கூடாது. இப்ப சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணத்துல பிறந்தவங்க மட்டும் வெள்ளி என்றைக்கும் ஆகாது. இப்ப இடுப்புல அண்ணா கொடின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அது கூட வெள்ளி கொடி ஆகாது. அது கருப்பு கயிறு கட்டினாலே போதும், தங்க கொடி போடக்கூடாது. அந்த மாதிரி மகர லக்கணம், கும்ப லக்கணத்துல பிறந்தவங்க வந்து கண்டிஷனோட நீலக்கல் போடணும். கண்டிஷன் அப்படின்னு சொன்னா நீலக்கல் அணிந்து கொண்டு இருந்தால் அது வந்து ஒரு 3 கட்டுப்பாடுகள் இருக்குது. அதாவது என்வி சாப்பிடக்கூடாது, அசைவ உணவுகள் எடுக்கக்கூடாது ஒன்று. அடுத்தபடியாக தன் மனைவி தவிர்த்து பிற மாதரோடு இணையும் பொழுது இந்த கல் கையில் இருக்கக்கூடாது 2. வேறு விதமான சில அசுப காரியங்களுக்கு போகும்பொழுது அந்த நீலக்கல் கையில் இருக்கும். இந்த 3 கட்டுப்பாடுகளோடு தான் அந்த மகர லக்கணம், கும்ப லக்கணத்துக்காரங்களுக்கு கல் போடணும். ஸோ இது வந்து பெரும்பாலும் உங்களால் கடைப்பிடிக்க முடியாமல் கூட போயிடலாம். இப்போ வெளிநாட்டில் மற்றவங்கள்லாம் இருக்கிறவங்கள்லாம் மாமிசம் தான் உணவே, மாமிசமாக தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து அது எப்படி நீலக்கல்லை போட முடியாது. ஆகையினால அவங்க வந்து தகுந்த வைரத்தை வாங்கி போட்டுக்கலாம். வைரம், மரகத பச்சை இதை மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு வந்து தடை கிடையாது. அது எல்லாமே சாப்பிடக்கூடியது, ஒரு ரத்தமாக போயிடும். ஆகையினால இப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல அதையும் வாங்கி போட்டுக்கிட்டேன்னு சொன்னா யோகத்திற்கு மேல் யோகமாக வந்து குவியும். உண்மையிலேயே தங்கச் சுரங்கம் உங்க வாழ்க்கையில தேடி வரப்போகின்றது. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சொத்து பத்துக்களை 3 தலைமுறைகளுக்கு அளவுக்கு நீங்கள் சொத்து பத்துக்கள் சேர்க்க போறீங்க. அதை நாணயத்தோடு, நம்பிக்கையோடு சென்று அதை சேர்த்து வைங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.